அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதையில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுவூர் ஊராட்சி மகாலியப்பட்டி சேர்ந்த சரவணன். இவர் கழுவூர் எஸ் வளையப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மது குடிக்க சென்றுள்ளார். மது குடித்துவிட்டு அதிக போதையில் வந்து அவர் அப்பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியிடம் சாக்லேட் உள்ளிட்ட தின்பண்டங்களை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் பைக்கில் வருமாறு கடத்தி சென்றுள்ளார். வீட்டின் அருகே விளையாடி கொண்ட 7 வயது சிறுமி காணாமல் போனது பற்றி பெற்றோர்கள் சுமார் 2 மணி நேரம் தேடி வந்தனர். 2 மணி நேரத்திற்கு பின்பு சிறுமியை அதே இடத்தில் இறக்கிவிட சரவணன் வந்துள்ளார். அப்போது சிறுமியின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அவரை தர்மடி கொடுத்து தோகைமலை போலீசார் வசமில் ஒப்படைத்தனர். மேலும் தோகைமலை போலீசார் சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பாலியல் பலாத்காரம் ஈடுபட்டு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தாங்கள் பகுதியில் செயல்படும் வரும் டாஸ்மாக் கடையினை இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அங்கு மது அருந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வருவதாகவும் பல்வேறு விபத்துகள் ஏற்படுத்தி வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையினை அகற்ற வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுமியும் நியாயம் கிடைக்க வேண்டும் என கூறி தோகைமலை மணப்பாறை சாலையில் குறுக்கே அமர்ந்து சாலை மேல் போராட்டம் ஈடுபடுத்தினர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.